அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில இருந்து குரூப் 1க்காக எக்ஸ்க்ளூசிவா F1 டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க, ஷெட்யூல் பார்த்திருப்பீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்து நிறைய வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் ஏத்த மாதிரி நம்ம அகாடமில இருந்து ஒரு ரிவைஸ்டு ஷெட்யூல் வந்து இங்க பிரசென்ட் பண்றோம். ஸோ ரிவைஸ்டு ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியன் பாலிட்டி டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 40 கொஸ்டின்ஸ் குரூப் 1 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. சோ நம்ம எத்தனை டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 டெஸ்ட் வந்து இந்தியன் பாலிட்டியில பிளான் பண்ணிருக்கோம். சரியா? அடுத்தது எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து யூனிட் 5. ஓகேங்களா? அதுல இருந்து மொத்தம் 50 கொஸ்டின் வரப்போகுது. சோ அதுக்கு நம்ம எப்படி அந்த டாபிக் ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா எக்கனாமில இருந்து 2 டெஸ்ட், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து 2 டெஸ்ட், மொத்தமா பாத்தீங்கன்னா யூனிட் 5க்கு நம்ம 4 டெஸ்ட் எழுதுவோம். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழ் சொசைட்டில இருந்து நமக்கு 40 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. சோ அதை நம்ம 2 டெஸ்டா எழுத போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் இருக்கு. ஓகேங்களா? கன்வென்ஷனல் ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம். சோ அதுல இருந்து நமக்கு 25 மார்க்கு கொஸ்டின் கேட்கறாங்க. சோ நம்ம எத்தனை டெஸ்ட் எழுத போறோம்னா ஐஎன்எம் கண்டென்ட்ல இருந்து 2 டெஸ்ட், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் கன்வென்ஷனல் ஹிஸ்டரியில இருந்து நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுவோம். அடுத்தது ஜியோகிராஃபி நமக்கு 10 மார்க் கேட்கறாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு 10 மார்க் தான். இருந்தாலும் ரொம்ப எலாபரேட்டான சிலபஸா இருக்கனால அதை நம்ம பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒன்னாவும் பயாலஜி தனியாவும் நம்ம எழுதுவோம். சரிங்களா? சோ அதனால 2 டெஸ்ட். இது போக நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தனியா ஒரு டெஸ்ட், அடுத்தது பாலிசி நோட்ஸும் தமிழரசு மேகசினும் சேர்த்து அது ஒரு தனியா ஒரு டெஸ்ட் எழுதுவோம். சோ இதுதான் பிளானர். ஓகேங்களா? சோ இந்த எல்லா டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நமக்கு இன்க்ளூட் ஆயிட்டே வரும். சோ ஆப்டிடியூட்ல இருந்து மொத்தம் நம்ம சாப்டர் வைஸ் டெஸ்ட் எத்தனை எழுதுவோம் அப்படின்னா 10 டெஸ்ட் எழுதுவோம். ரீசனிங்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் எழுதுவோம். சரிங்களா? சோ இப்போ நம்ம சிலபஸ்க்குள்ள போவோம். டெஸ்ட் சிலபஸ்க்குள்ள சோ நமக்கு டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ்டு டேட்ஸ் படி நமக்கு ஏப்ரல் 8ல இருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? F1 டெஸ்ட் சீரிஸ் ஏப்ரல் 8ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தோம்னா நமக்கு டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஒவ்வொரு வாரத்தோட டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நமக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். இது ஆஃப்லைனுக்கு. இதுவே ஆன்லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து நமக்கு பாடசாலை பிளாட்ஃபார்ம்ல டெஸ்ட் கண்டக்ட் ஆகும். சரிங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்டா என்ன எழுதுறோம் அப்படின்னா பாலிட்டி அப் டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இருந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வரைக்கும் எழுதுவோம். செகண்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்ல இருந்து அடுத்து இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே எழுதுவோம். அதோட சேர்த்து நமக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு கவர் ஆயிட்டே வரும். ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸோ ஓவராலா பாக்குறப்ப நமக்கு வந்து சிலபஸ் முடிஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பாலிசி நோட்ஸ் டெஸ்டோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 16 டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா 2 ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது மாக் டெஸ்ட் மாதிரி நமக்கு கண்டக்ட் ஆகும். சரிங்களா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 18 டெஸ்ட் இருக்க போது. இதுல ஃபர்ஸ்ட் 16 டெஸ்ட்டுக்கு ஓகேங்களா பாலிசி நோட்ஸ் டெஸ்ட் வரைக்கும் நமக்கு டெஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? இதுல 75 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ்ல இருக்கும், 25 வந்து மேக்ஸ்ல இருக்கும். சரிங்களா? இதுதான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பேட்டர்னா இருக்கும். ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும். கடைசியா நமக்கு பாலிசி நோட் டெஸ்ட் அப்படிங்கிறது மே 30th முடிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறமா நமக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து டேட்ஸ் வந்து லேட்டரா நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கு ஏத்த மாதிரி ஷெட்யூல் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிவைஸ் ஆயிருக்கு. சோ அதையும் பார்த்துப்போம். சோ நம்மளோட இந்த F1 டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். சரிங்களா? சோ இருந்தாலுமே நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணணும். சோ நீங்க எந்த பிரான்ச்சா இருந்தாலும் சரி ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஆன்லைன்லயும் நம்ம சுரேஷ் பாடசாலை பிளாட்ஃபார்ம்ல நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் பாடசாலை பிளாட்ஃபார்முக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். சரிங்களா? சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.
சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.